ஹாய் ஹலோ கைஸ். ரீசெண்ட் டேஸில் நான் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் படித்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பீயிங் ஸோ ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் ஓவர் ப்ரெஷரைஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுறப்போ என்ன பண்ணலாம் அண்ட் டாக் அபவுட் இட் அப்படின்ட்டு வந்துருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வாட் குட் அதர்ஸ் மைட் சே. ஸோ எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துக்காக தான் ஓடிட்டுருக்கீங்க மோஸ்ட் ஆஃப். ஸோ எனக்குமே சில டார்கெட்ஸ் இருக்கும், சில ட்ரீம்ஸ், கோல்ஸ், எய்ம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ த திங் இஸ் ஒன், பட் நம்ம அதை டிஃப்ரெண்ட் நேம்ஸில் கூப்பிட்டுக்கிறோம், அதுக்கு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் பேரை வச்சுக்கிறோம், அதுக்கான அர்த்தத்தையும் நமக்கு நம்மளே வந்து டிஃபைன் பண்ணிக்கிறோம். அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இது எல்லாமே வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, டுடேஸ் பெயின் அண்ட் டுமாரோஸ் ப்ளஷர்ன்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் வந்து போயிட்டுருப்போம். அஃப்கோர்ஸ் நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறது கரெக்டு தான். ஆப்வியஸ்லி இப்போ நான் வந்து இந்த வீடியோ முன்னாடி சிரித்து பேசிகிட்டு இருக்கேன்னா இட் இஸ் எஸ். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன், ரைட்? ஸோ உங்ககிட்ட நான் பேசுகிறப்ப நான் வந்து எனக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாத்தையுமே வந்து என்னோடய ஃபேஸில் காமிச்சிட்டு பேசுனேன்னா ஆப்வியஸ்லி யூ கான்ட் வாட்ச் திஸ் வீடியோ. அண்ட் உங்களோட லைஃப்லேயும் எல்லா டைமுமே வந்து அப்படி தான் இருக்கும். அண்ட் இப்போ நான் எதுக்காக இந்த லைனை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈவன் ஐ ஹாவ் டூ மச் ஆஃப் ஒர்க் லோட் அண்ட் அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் இருக்குது. பட் ஆனால் இந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் என்னால் வந்து உங்ககிட்ட ஃப்ரீயாக சிரித்து பேச முடியும் அப்படின்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மைண்ட் செட். அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்னை இது மாதிரி வந்து செய்ய வைக்கும். ஏன்னா இப்போ ஒரு 2 இயர்ஸ் நான் ஆகி முடியுது அப்படின்னா, அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ரேண்டமாக என்னோடய வீடியோஸே நான் வந்து என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்கோன்னு எடுத்து பார்க்குறப்ப பீயிங் ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸாக பேசியிருந்தேன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் வாட். ஸோ அந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட அந்த மெசேஜை எப்படி டெலிவர் பண்ணியிருக்கேன் அண்ட் உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் என்னோடய இன்சைட்ஸை நான் எப்படி வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்றது தான் எனக்கு மேட்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கா இல்லையான்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை த வே நியூ ஹேர் கட் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுவும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இஃப் சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த வாட்டிலேருந்து நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் நம்மளோட ஹேர் கட்லாம் வந்து எந்த லெவலில் இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு ஓகேவா அப்படின்றதான் வந்து தெரியும். ஸோ இந்த 32K மெம்பர்ஸும் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தானே. ஸோ ஃப்ராங்காக சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். எஸ், ஸ்டெப்பிங் இன் தி கான்டெக்ஸ்ட். ஸோ என்ன மேட்டர்னா, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாதிரி சில பெரிய பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும் எல்லாருக்குமே, ஆப்வியஸ்லி ஐ டு ஹேவ். ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்கப்ப நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்கள் அந்த விஷயத்தில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது மேட்டர்ஸ். அண்ட் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அவ்வளோ டைம் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மினிட்டை வந்து உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஆப்வியஸ்லி யூ கேன் ஃபீல் எக்ஸாஸ்டட். அண்ட் நிறைய பேருக்கு எப்படின்னு தெரியல, சிலருக்கு நம்ம வந்து அட் த சேம் டைம் ஜாலியாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டும் இருக்கும். அட் சேம் டைம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ட்ரீம்ஸை பர்ஸ்யூ பண்ணணும், நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நம்ம அட்டைன் பண்ணுற வரைக்கும் நம்ம மேலே செல்ஃப் ரெகுலேட்டடாக இருக்கணும்ன்ட்டு தோணிடும். எனக்குமே அப்படி தோணியிருக்கு நிறைய வாட்டி. நான் அப்படியே வந்திருக்கேன், இப்போயுமே சில நேரம் அப்படி தான் இருப்பேன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக வந்து ஒரு மேட்டஃபர்க்குள்ளே வந்து போய்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இமேஜினேஷன். இப்போ வந்து ஒரு பெரிய மலை இருக்குது ஆக்சுவலி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் வந்து ரொம்ப கல் முள்ளுமாக காடும் இதுவுமா இருக்குது. போக வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் நிறைய போகிற வழியிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஏதாவது அனிமல்ஸ் இருக்கும், பாம்பு, அந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல்லான சில விஷயங்கள் வந்து போகிற வழியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதெல்லாமே தாண்டி நீங்கள் போகணும் அப்படின்ட்டு நினச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த பீக்கை வந்து அட்டைன் பண்ணணும். ஸோ இது வந்து டிப்பிக்கலி ஒரு பழைய கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வித்தியாசமாக இருக்கும், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கீங்க, அந்த மலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து தாண்டி போகிறீங்க. சில நேரத்தில் சில பிரச்சனைகளை கூட இருந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு சிலர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அந்த பிரச்சனையும் தாண்டி கொஞ்சம் தூரம் வருவாங்க, அதுக்கு மேலே அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கு மேலே உங்கள் கூட அவங்க கண்டினியூ பண்ண மாட்டாங்க. சில பர்சன்ஸ் நடுவில் ட்ராப் ஆகுவாங்க. அண்ட் அவங்கள நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போய்ட்டு இருக்கனால, இல்லை எனக்கு இந்த விஷயத்தில் இவர் ஹெல்ப் பண்ணார், பட் ஆனால் இவர் இங்கே நின்றுட்டார், நானும் அவர் கூட நின்றுறேன், இவ்வளோ என்னால் விட்டு போக முடியல அப்படின்னா உங்களோட மனசு எனக்கு புரியுது. பட் த திங் இஸ் தட் இடையில் நிறைய வாட்டி இந்த மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் டோன்ட் லெட் யுவர் எமோஷன்ஸ் டு வின் ஆஃப்டர் யூ. அதை நான் எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் பண்ண சொல்லலை. அன்டில் யூ ரீச் அ சர்டன் ஏஜ் அண்ட் யூ ஆர் இன்டு எ ரைட் பர்சன். அந்த பர்சன் வந்து ஒரு அதுக்கு டிசர்விங்கான பர்சனா அப்படின்றத நீங்கள் ஆப்வியஸ்லி உங்களோட மனசில் அந்த 100% ஃபீல் பண்ணாத வரைக்கும், ஸோ உங்களோட டைம்ஸில் உங்களோட ஜேர்னியில் சில டைம்ஸில் அவங்க கூட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்க கூட நின்றாதீங்க. த பெட்டர் திங் இஸ் தட் அவங்களையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணி உங்களோட ஜேர்னியில் ஒரு நல்ல பொசிஷன் போகிறதுக்கு கூப்பிட்டு போகிறது தான் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வே.
ஸோ இந்த மாதிரி சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், சில எமோஷனல் பேரியர்ஸுமே கூட இருக்கும். அந்த எல்லாத்தையுமே தாண்டி அந்த மலையோட உச்சியை போய் அட்டென்ட் பண்ணுறீங்கல்ல, அங்கே போய் அந்த கடைசி அந்த ஒரு 50 மீட்டர் கடைசி 100 மீட்டர் இருக்கும்ல மேலே போய் நம்ம அந்த பீக் அட்டென்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, அப்போ வந்து உங்கள் எவ்வளோ எக்ஸாஸ்டடாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலாம் என்னால் முடியாதுடா, என்னை விட்டால் நான் அப்படியே வந்து படுத்துக்கிறேன் இல்லை உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மைண்ட் ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. ஆப்வியஸ்லி இது எல்லாருக்குமே தோணும், ஈவன் மீ. ஸோ எல்லாருக்குமே தோணுற ஒரு விஷயன்றதுனால இது காமன் தான். பட் அந்த கடைசி 100 மீட்டர் இருக்குல்ல, அது ஏறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்ககிட்ட அந்த ஒரு பர்சிஸ்டன்ஸும் அந்த ஒரு கரேஜும் இருந்துச்சுன்னா போதும், யூ கேன் ஆப்வியஸ்லி டூ த திங். அண்ட் சரி ப்ரோ, நான் அவ்வளோ ஹைட்டு வந்து போயிட்டேன், அந்த கஷ்டமான இதெல்லாமல் கூட நான் என்னோட எனர்ஜி, ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாத்தையுமே வந்து நான் போட்டு நான் அந்த ஹைட் வந்து ரீச் பண்ணுறேன் அப்படின்னா, அங்கே வந்து என்ன எனக்கு கிடச்சிச்சு, நான் ஏன் அங்கே அவ்வளோ ஹைட் வந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹியர் இஸ் த திங் தட் நீங்கள் அவ்வளோ ஹைட் போயிட்டு ஒரு செகண்ட் அங்கேருந்து மேலே திரும்பி பார்ப்பீங்களா, மேலேருந்து கீழே திரும்பி பார்ப்பீங்களா, ஐ மீன் சுற்றி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி பார்ப்பீங்களா, அப்போ ஒரு வியூ கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா, அதை என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? லைக் இட் வில் பி குவைட் டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாருங்கள். ஒரு மலையை ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வெஹிக்கல் இல்லாமல் காலால் ஏறி அந்த ஹைட்டை நீங்கள் ரீச் பண்ணிவிட்டு அந்த ஒரு 5 செகண்ட் அந்த வியூவை வந்து பார்ப்பீங்கள்ல, அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்ட் எதுக்காக இதை சொன்னேன்னா, இந்த பெர்ஸ்பெக்டிவ்காக தான். இப்போ உங்களோட வாழ்க்கையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டான ஸ்டேட்டாக இருப்பீங்க. ஸ்ட்ரெஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அன்டில் யூ ஆர் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நாட் ஏபிள் டு டூ எ திங் அப்படின்ற பட்சம் வரைக்கும் இட் இஸ் நாட் எ ஸ்ட்ரெஸ். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உங்களையும் போட்டுக்காதீங்க. ஏன் யூ கேன் டூ எ திங் மென்டலி அப்படின்னா அதை பண்ணுங்கள். அப்படி முடியலையா, ஸோ உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன வழியோ, உங்களோட மைண்டில் எது இதெல்லாம் வந்து லைக் யூ ஃபீல் லைக் கார்பேஜ்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. அண்ட் தென் இஃப் இட் இஸ் ஃபிசிக்கல் திங், உங்களால் வந்து ஃபிசிக்கலி உங்கள்கிட்ட எனர்ஜி இல்லை, ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியலன்னா ஃபிக்ஸ் தட். சிம்பிளில். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலுமே வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது. அண்ட் மோஸ்ட்லி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஆர்டிஃபிஷியல் டோபமைன் பண்ணி போகாதீங்க. அப்படி இருந்தேன்னா, நான் அப்படி சப்போஸ் இருந்தேன்னா இந்த நேரத்தில் நான் இவ்வளோ வேலையும் வச்சுட்டு இந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி சிரித்து பேசிகிட்டு இருக்க முடியாது. அண்ட் ஆப்வியஸ்லி திஸ் இஸ் அ ஃபேக்ட். நான் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் ஃபாலோவும் கூட பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால சொல்லிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் இன்ஸ்டாகிராம் இருந்தால் நீங்கள் சப்போஸ் எக்ஸாம் வச்சுட்டு இருக்கலாம், அப்படிலாம் வேறு ஏதாவது ஒரு பெரிய கோல் நோக்கி ஓடிட்டு இருக்கலாம். நீங்கள் அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் இன்ஸ்டாகிராம் வேண்டாம். ஏன்னா அந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கான்டென்ட்டில் ஆர்டிஃபிஷியல் டோபமைன் இட்ஸ் அ ஹியூஜ் ஸ்பைக். ஃபாலோ தட். எஸ், இட் இஸ் த திங் தட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ன்றது எதுவுமே கிடையாது அன்டில் நீங்கள் வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுதான் உங்களோட கோல். அண்ட் இதை தான் நான் பண்ண போகிறேன், நடுவில் எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன், என்கிட்ட அந்த கெப்பாபிலிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். தென் ஃபிசிக்கலி உங்கள்கிட்ட எனர்ஜி இல்லைனா யூ ஷுட் ஈட் ஹெல்த்தி. ஜங்க் நிறைய எடுக்கக்கூடாது. அண்ட் நிறைய உங்களோட அப்டமன், ஐ மீன் உங்களோட வயிறு வந்து அப்செட் ஆகிற அளவுக்கு மசாலா ஐட்டம்ஸும் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது. அண்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களோட ஹெல்த்துக்கு தேவையான மாதிரி லைட்டாக சாப்பிட்டீங்கனாலும் ஃபிசிக்கல் வில் பி ரெடி. அண்ட் இந்த 2 ஹெல்த், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். ஏன்னா நிறைய பேர் மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. அண்ட் இட் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இட் மேட்டர்ஸ் தி மோஸ்ட். ஸோ இது ஃபிசிக்கலாக கரெக்டாக இருக்கணும், ஐ மீன் மென்டல் ஹெல்த் கரெக்டாக இருந்தால் ஃபிசிக்கல் ஹெல்த் கரெக்டாக இருக்கும். இதை பற்றி பேசிகிட்டே போகலாம். நான் இதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டான வீடியோ மேக் பண்ணுறேன், கம்மிங் சூன். எஸ், திஸ் இஸ் அ சிம்பிள் திங். அண்ட் நிறைய பேருக்கு தோணலாம், ப்ரோ என்னால் பண்ண முடியுமா? அண்ட் நீங்கள் சொன்னீங்கள்ல கம்பேரிசன்லாம் வச்சு மலை மேலே ஏறணும் அப்படி இப்படின்லாம் சொன்னீங்களே ப்ரோ, அது என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஒய் கான்ட் யூ? அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களால் முடியலன்னா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வேறு யாராலையுமே முடியாது. ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டூ லெட் த வேர்ல்ட் நோ வாட் யுவர் ப்ரைம் வேர்ஷன் கேன் டூ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா திருப்பி கேட்டு பாருங்கள், புரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குட் பை, சியர்ஸ்.